ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். வீட்டில் எல்லோரும் டீ குடிச்சது சந்தோஷமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாண்டியனும் செந்திலும் வராங்க. சரவண ஆனந்த் தான் ஃபோன் பண்ணி ஏதோ பிரச்சனை, அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொன்னார் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்ன பிரச்சனை கோமதி கேட்குறாங்க. தெரியல, அண்ணா ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் கதிர் வர, நீ வேலைக்கு போகலன்ட்டு ராஜி கேட்குறாங்க. வேலைக்கு தான் போனேன், அண்ணா தான் வீட்டுக்கு வர சொல்லிச்சு அப்படின்னு கதிர் சொன்னதும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் குழம்பி போகிறாங்க. இந்த டைமில் மயிலும் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் வீட்டில் நடக்கிற குழப்பத்தை பார்த்து குழம்பி போகிறாங்க. இந்த டைமில் சரவணனும் அரசியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணே, நீ அப்பாட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சி அழுகிறா. உள்ளே வந்த சரவணன் குமார் கூட அரசை சினிமாவை பார்த்ததையும் அரசியும் குமாரும் லவ் பண்ணுறதையும் சொன்னதும் கோமதி நம்ப மாட்டுறாங்க. இல்லை, என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, நீ பொய் சொல்கிறன்ட்டு சொல்கிறாங்க. நான் ஏம்மா பொய் சொல்ல போகிறேன்? உன் அண்ணன் பையன் குமாரை தான் அவள் லவ் பண்ணுறான், அவன் கூட தான் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தா, நான் தான் தேட்டரில் வச்சு அவளை பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரவணன். இதை கேட்டு வீடு அதிர்ச்சியில் மூழ்கிடுது. பாண்டி இதை கேட்டு மயங்கி விழுந்துடுறாரு.